பயோபிசிக்ஸ், உயிர் இயற்பியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபீல்டு பயாலஜி, சுவாலஜி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பயோபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இப்படின்னு சொல்லி வேற வேற ஃபீல்டு கூட ஒரு தொடர்புள்ள ஒரு படிப்பு. ஸோ பயோபிசிக்ஸ் டீல்ஸ் வித் தி அப்ளிகேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் டு பயாலஜிக்கல் அக்கரன்சஸ். பயாலஜிக்கல் அக்கரன்சஸ்னா உயிரியல் நிகழ்வுகள், உயிரினங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதை அப்ளை பண்றது? அப்ளிகேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், இயற்பியல் விதிகளை வந்து நாம அப்ளை பண்றது, அதுதான் பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது. நாம அப்ளை பண்ணல, அங்க இயற்கையில அப்படித்தான் நடக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம செல்லுக்கு இடையில டிரான்ஸ்போர்ட் நடக்குது. இது பெரும்பாலும் வந்து கிட்னில. அந்த கடத்தல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, கடத்தல் என்னது, செல்லுக்கு வெளியில இருந்து செல்லுக்கு உள்ளேயும், உள்ள இருந்து வெளியிலையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ். அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் ஃபாலோஸ் பிசிக்கல் பிரின்சிபிள்ஸ். அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். செல்லுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஒரு குறிப்பிட்ட மாலிகுலோட கான்சன்ட்ரேஷன் செறிவு. உதாரணத்துக்கு சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் வந்து செல்லுக்கு வெளியில வந்துட்டு அதிகமா இருக்கும், செல்லுக்கு உள்ள குறையா இருக்கும். சரியா? இப்படி இருந்தாதான் நம்ம உடம்பு வந்துட்டு நார்மலா இருக்கும். இப்ப வெளியில அதிகமா இருக்கிறதுனால எப்பயுமே அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு தான் மாலிகூல்ஸ், அயான்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். அப்ப வெளியில இருந்து உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, செல்லோட வேலை வந்து பாதிக்கப்படும். அப்ப சோடியத்தோட கான்சன்ட்ரேஷன் வெளியில அதிகமாச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பொட்டாசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொட்டாசியத்தோட அளவு வந்து செல்லுக்கு உள்ள வந்துட்டு அதிகமா இருக்கும், K+. ஆனா செல்லுக்கு வெளியில வந்துட்டு K+ஓட லெவல் வந்து குறையா இருக்கணும். இப்படி இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, இது வந்து எதுக்கு மெயின்டைன் ஆகணுங்கன்னா, அப்படி இருந்துச்சுன்னா தான் செல்லுக்கு உள்ள சில என்சைம்ஸ் இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய முடியும். இதுல எதுவும் மாற்றம் நடந்துடக்கூடாது. அப்ப இதுல வந்து என்ன பிசிக்கல் பிரின்சிபிள் வந்து இன்வால்வ் ஆகுது, இதை பத்தி படிக்கிறது தான் பயோபிசிக்ஸ். இது மூலமா தான் நம்மளுக்கு வந்து நரம்புல வந்து தூண்டல்கள் வந்து கடத்தப்படுது. நம்ம சென்ஸ், நம்ம ஸ்கின்ல ஒரு இடத்துல டச் பண்ணோம்னா உடனே இம்மீடியட்டா அந்த டச் வந்துட்டு நம்ம பிரெயினுக்கு போகுது. பிரெயின்ல இருந்து நம்ம டச் பண்ண ஆள் யாரு, அப்ப அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல இருந்து அடுத்து நம்மளோட கைக்கோ காலுக்கோ எதுக்கோ போகும். இதெல்லாம் ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத டைம்குள்ள நடந்து முடிஞ்சிடும். அப்ப இந்த இங்க கையில தொட்டது எப்படி மூளைக்கு போகுது அந்த செய்தி? இது எதனால? பை சம் பிசிக்கல் பினாமினா. அதை நம்ம இம்பல்ஸ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பிசியாலஜில நீங்க தேர்ட் இயர்ல இதை பத்தி படிப்பீங்க. இப்படி உடம்புல நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் வந்து பயோ பிசிக்கல் பிரின்சிபிள்ஸ்னால தான். பிசிக்கல் பிரின்சிபிள்ஸ், லைட் வெளியில இருக்குது, அந்த லைட் வந்து நம்ம கண்ணுக்குள்ள போகுது. அதனால நாம வந்து ஏதோ ஒரு பொருள்ல இருந்து போகக்கூடிய லைட்டு கண்ணோட ரெட்டினால போய் விழுறதுனால நம்ம வந்துட்டு அந்த பொருளை வந்து நமக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி கலர்ஸ், இந்த கலர்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியுது. எதனால? இங்க இருந்து போகக்கூடிய லைட்டு வந்து வெவ்வேறு கலர்ல உள்ள போகுது. அந்த கலரை ப்ராசஸ் பண்றது நம்ம மூளை தான். இப்ப இது ஒண்ணுலயுமே வந்து பிசிக்கல் பிரின்சிபிள் வந்து இருக்குது. சரியா? இதை பத்தி படிக்கிறதா வந்து பயோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மாலிகுலர் பயாலஜி. நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ், பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி. மாலிகுலர் பயாலஜி இஸ் த டிசிப்ளின் ஆஃப் பயாலஜி that deals with the structure of proteins and nucleic acids and their functions. புரோட்டீன் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல நான் சொல்றது அரவுண்ட் 100,000 ப்ரோட்டீன்ஸ் ஆர் பிரசன்ட். 100,000, 1,00,000 ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்புல மட்டுமே, 1,00,000 வகையான ப்ரோட்டீன்ஸ். 100,000 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், நாட் நம்பர்ஸ். இவ்வளவு வெரைட்டி நம்ம உடம்புக்குள்ள, நம்ம செல்லுக்குள்ள இருக்கு. நம்ம உடம்புல எல்லா செல்லுல இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாத்தையும் எடுத்து வகைப்படுத்திங்கன்னா 1,00,000 வகையான புரோட்டீன் நம்ம உடம்புல இருக்கு. இந்த புரோட்டீன் வந்துட்டு எதுல இருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா, அந்த புரோட்டீன் வந்து எப்படி உற்பத்தி ஆகணுங்கிறது தகவல் வந்து எதுல இருக்குன்னா ஆர்என்ஏல இருக்கும். இந்த ஆர்என்ஏக்கு அந்த தகவல் எப்படி கிடைக்கும்னா டிஎன்ஏங்கிற இந்த மாலிகூல்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதுல டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஆர்என்ஏ எப்படி இருக்கும், புரோட்டீன் வந்து என்ன மாதிரியான
ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதை பத்தி படிக்கிறது தான் மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் பயாலஜி. இது நம்ம சொன்ன மாலிகுலர் பயாலஜி மாதிரியே தான். Structural biology is the branch of biochemistry, biophysics, and microbiology that allows individuals to study the molecular structure of biological macromolecules. பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிகூல்ஸ் சொல்லி சொல்லுறது முந்தின ஸ்லைடில் நான் காட்டினேன். அதே தான். புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், அது போக இன்னும் மேக்ரோ மாலிகூல்ஸ்ங்கிறது லிப்பிட் இருக்குது. அந்த லிப்பிடு கொழுப்பு, இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. விட்டமின்ஸ், சரியா? இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் பயாலஜி. அது எப்படி வந்துட்டு நம்ம லிவிங் ஆர்கானிசத்துல எந்த இடத்துல இருக்குது, அதோட ஃபங்க்ஷனல் ரோல் என்ன, அதை பத்தி படிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் பயாலஜி. அடுத்து பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி இஸ் a vast area and it refers to the exploitation of biological processes. எக்ஸ்பிளாய்டேஷன் என்னது? நம்ம வந்து அதை என்ன சொல்றது, சுரண்டுறதுன்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளாய்டேஷன்ங்கிறது செல்லுக்குள்ள பயாலஜிக்கல் ப்ராசஸ்ங்கிறது செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதை வந்து நாம சுரண்டுறோம், நம்ம தேவைக்காக செல்லை பயன்படுத்துறது. அதுதான் பயோடெக்னாலஜிங்கிறது சிம்பிளா. எந்த செல்ல? மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கலாம். ஒரு பாக்டீரியாவை நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளை சிந்தசிஸ் பண்ண வைக்கிறது. தட் இஸ் பயோடெக்னாலஜி. அண்ட் ஜெனட்டிக் மேனிபுலேஷன் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். எதுக்காக அந்த செல்லை பயன்படுத்துறோம்னா ஹார்மோன் உற்பத்தி பண்றதுக்கு. ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன்ஸ், அது போக இண்டஸ்ட்ரியலி ரெலவென்ட் ப்ராடக்ட், தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்தையும் வந்துட்டு உற்பத்தி பண்றதுக்காக நாம வந்து ஒரு செல்லை பயன்படுத்தணும்னா அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ், அது நம்ம அனிமல்லே வந்து ஹியூமன் செல்ஸ் நம்ம இப்போ லேட்டஸ்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது போக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எஸ்பெஷலி பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மனிதனோட தேவை. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், மருந்து பொருட்கள் எல்லாமே இந்த பயோடெக்னாலஜி, அதாவது ஒரு செல்லுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அது எங்க உற்பத்தி பண்றாங்க? செல்லை வந்து இன்னொரு உடம்புல வச்சு வளர்க்குறது இல்லை, ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி இண்டஸ்ட்ரியில வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து மருந்து பொருட்களாகவும் இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது பிளான்ட் பிசியாலஜி. பிளான்ட் பிசியாலஜி இஸ் த சப்டிசிப்ளின் ஆஃப் பாட்டனி that deals with the physiology and functioning of plants. physiology and functioning, அதாவது அனிமல் பிசியாலஜி பார்த்த மாதிரி பிளான்ட் பிசியாலஜி, பிளான்ட்டோட ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி செயல்படும், அது எப்படி லைட்டுக்கு வந்துட்டு அந்த பிளான்ட் வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், பிளான்ட்ல எப்படி எம்பிரியோஜெனிசிஸ் நடக்குது, கருவுறுதல் நடக்குது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பிளான்ட் பிசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். Then immunology is another important field of. So this is one of the branches of biology and medicine. ஸோ மருத்துவமும் சேர்ந்தது தான். பயாலஜி, மருத்துவம், இந்த ரெண்டும் சேர்ந்தது. இது எதை பற்றி படிக்கிறதுனா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் இம்யூனிட்டி. இம்யூனிட்டினா என்னது? நோய் தடுப்பாற்றல். ஒவ்வொரு நபருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு நோயையும் தடுக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாற்றல் வந்து இருக்கும். எப்படி நம்ம உடல் வந்துட்டு அந்த ஒரு நோய் வரும்போது அதுலேருந்து தன்னை காத்துக்கிடுது. நோய் எப்படி வரலாம்? நமக்கு வந்துட்டு பெரும்பாலும் வந்து இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக வரக்கூடியது. அதாவது தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அகெயின்ஸ்டா நம்ம பாடி வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர், அதுக்குமே வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியில் சில பிரச்சனைகள் வரும்போது கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இம்யூனாலஜிங்கிற படிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு படிப்பு மருத்துவத்துறையில். ஸோ ஹியர் வி கேன் லேர்ன் இம்யூனாலஜி மெக்கானிசம்ஸ் லைக் ஃபைனர் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் கேன்சர். டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று. ஒருத்தரோட உடம்புல இருந்து உறுப்பு எடுத்து இன்னொருத்தருக்கு மாத்துறது. நீங்கள் நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க உடம்புல இருந்து உறுப்பை எடுத்து தேவைப்படக்கூடிய இன்னொரு நபருக்கு வந்து வைக்கலாம். அப்போ அடுத்தவங்க உடம்புக்கு அதை கொண்டு போய் வைக்கும்போது அவங்க உடம்புல அந்த செல் வந்துட்டு புதுசு தான், வெளியே அவங்க உடம்புல இல்லாத இன்னொரு செல்லு தான் இப்போ இதுக்குள்ள வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வேற ஒருத்தர் லிவர் கொண்டு வந்து இவர் உடம்புல வைப்பாங்க. அப்போ அவர் உடம்புல அந்த லிவர் வந்து இதுவரைக்கும் இல்லாத செல்லு இன்னொருத்தர் உடம்புல இருந்து வந்து, அதனால என்ன செய்யணும்னா
அந்த செல்லை ஏற்றுக்கிடாது அந்த லிவரை. அதுக்கு பேர் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்றுக்கிடாமல் அதை ரிஜெக்ட் பண்ணும். அப்படி ரிஜெக்ட் பண்ண என்ன ஆகும், நீங்கள் இப்போ இம்ப்ளான்ட் பண்ண அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த லிவர் வந்து அழுகி போய் அப்புறம் ஆள் செத்து போயிடுவார். அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும், நம்ம உடம்ப வந்துட்டு அது வந்து அடுத்தவங்க உடம்புல இருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம உடம்புல உள்ள சில செல்லு தான் ஐடென்டிஃபை பண்ணும், அதை போய் கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்க விடாமல் தடுக்கிறது. அதுக்கு வந்து நம்ம சில ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்துட்டு இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ் அப்படிம்போம். இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்றது, நோய் எதிர்பார்ப்புல தடுக்கிறது. தடுத்துட்டீங்கன்னா அந்த இது வந்து போய் ஐடென்டிஃபை பண்ணாது, இது இன்னொரு உடம்புல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணாது. அப்போ நீங்கள் அந்த நபருக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். இதே மாதிரி கேன்சர்லேயுமே வந்துட்டு இந்த இம்யூன் சிஸ்டத்தோட வேலை வந்து ரொம்ப முக்கியமானது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில நேரங்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில செல்களுக்கு நம்ம உடம்பே வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து டெவலப் பண்ணும். அதான் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனால் அலர்ஜி சில இதெல்லாம் நடக்கிறது உண்டு ஆட்டோ இம்யூனிட்டினால. கிட்னி எல்லாம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு இது கொண்டு போயிடும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலின்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த ஆட்டோ இம்யூனிட்டினால வரக்கூடியது. எல்லா மூட்டு வலியும் இல்லை, மூட்டு வலிக்கு ஒரு காரணம் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது இம்யூனாலஜி. அடுத்து மெரைன் பயாலஜி, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட். இட் இன்வால்வ்ஸ் தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த பிஹேவியர் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் மெரைன் கிரியேச்சர்ஸ் வித் ஓஷன், சி அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெரைன் என்விரான்மெண்ட். விலங்குகளுக்கும் கடல் அந்த சூழல் மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி படிக்கிறது மெரைன் பயாலஜி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் இன் தி ஓஷன். கடல்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகமான அளவு வாழக்கூடியது கடல்ல தான், நிலத்தை விட. அதுல உள்ள உயிரினங்களை பற்றி படிக்கிறது மெரைன் பயாலஜி. போட்டோ பயாலஜி. ஸோ போட்டோ பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் scientific study of interaction of living organism with the light. விலங்கினங்களுக்கும் வெளிச்சம் ஒளிக்கும் உள்ள தொடர்பு, இதை பற்றி படிக்கிறது தான் போட்டோ பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது, கண்ணுக்கு புலனாகக்கூடியது, விப்ஜிஆர்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த லைட்டு விசிபிள் லைட். இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர்கள் சொல்லி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் புற ஊதா கதிர்கள். ஸோ இந்த ஒளியில் வந்துட்டு இவ்வளோ, இதை விட என்னென்ன அதிகமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த வகையான லைட்டுக்கும் உயிரினங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி படிக்கிறது தான் ஃபோட்டோ பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சில பிளான்ட் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு பூ பூக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வச்சு தான். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த பிளான்ட்டில் அந்த அது ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், அது அந்த மாலிகுல் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் ஃபோட்டோ பயாலஜி. அடுத்தது ரேடியோ பயாலஜி. ஸோ ரேடியோ பயாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இன்வால்வ்ஸ் த ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் ஆன் லிவிங் பீயிங்ஸ். அயனைசிங் ரேடியேஷன், அயனியாக்கக்கூடிய கதிர்கள். ரேடியோ பயாலஜி அப்படிங்கிறது உயிரினங்களுக்கும் ரேடியோ வேவ்ஸ், அயானைசிங் ரேடியேஷன் சொல்லி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சில லைட் ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல்ல பட்டுச்சுன்னா அதை வந்து ஆட்டம், அதாவது அயானா மாற்றக்கூடியது. அயான்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். ரியாக்டிவ்னு என்னது, இன்னொரு பொருள் கூட வினை புரியக்கூடியது. இப்போ பயாலஜியில் நம்ம செல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் வந்துட்டு இந்த அயான்ஸ் வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஸ்கின் கேன்சர்லாம் அதனால வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் இந்த அயனைசிங் ரேடியேஷன் எஃபெக்ட்னால. அப்படி இந்த ரேடியேஷன் வந்து விலங்குகள் மேலே படும்போது என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் ரேடியோ பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ இந்த லிஸ்ட் இதோட முடிஞ்சு போயிருதில்ல, இன்னும் நிறைய இருக்குது. பட் நம்மளோட டிஸ்கஷனுக்கு இந்த லெவல் வந்து போதும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். தேங்க்யூ.